எண்ணி எழுந்ததுவார் ஓர் இயக்கம் சக்திக்கு தியாகராய பெரியோர் கண்ட திராவிட பேரியக்கம் உழுது பண்படுத்தி உரிய முறை நடவு நட்டு காவல் செய்தார் அறுவடையின் போது அழுது புலம்ப தேவையில்லை. அந்நாள் தொட்டு இந்நாள் வரை பதப்படுத்தப்பட்ட நிலவு பக்குவமுடைய அது திராவிட இயக்கம் திரட்டிய செல்வம். நெல் விதைத்தால் தவறு இங்கு புல் விளையாது. கல்வி வேலை வாய்ப்புகளில் சமூக அடிப்படையே தேவை என்றும் நல்லதோர் இடஒதுக்கீடை நம் இயக்க முழக்கமாகும் என முழங்கிய முத்தமிழறிஞர் கலைஞர் திரு கருணாநிதி அவர்களின் வார்த்தையை முன்வைத்துவிட்டு உங்களை வலிமைப்படுத்துதல் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில வார்த்தைகளை உங்களிடம் பேசலாம் என ஆசைக்கின்றேன். வலிமை என்று சொல்லி எடுத்தோம் என்று சொன்னால் வலிமை என்பதை உடல் வலிமை, மன வலிமை, குரல் வலிமை என்று சொல்லி வகைப்படுத்திக் கொண்டே செல்லலாம். ஆனால் கொடுக்கப்பட்டதான் என்ற தலைப்பின் கீழ் உங்களை வலிமைப்படுத்துதல் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களை வலிமைப்படுத்துதல் என்று சொல்லி நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் அங்கு தெளிவாக கூறியிருக்கிறது உங்களை வலிமைப்படுத்துகிற மன வலிமை என்று சொல்லுகிற அந்த வார்த்தை. மன வலிமை என்று சொல்லுகிற பொழுது அங்கே தன்னம்பிக்கை, தைரியம் என்று சொல்லுகிற படிநிலைகள் வருகிறதை நாம் இங்கு காண முடிகிறது. ஆம், மன வலிமை ஒரு மனிதனுக்கு கட்டாயம் தேவைப்படுகிறது. எப்படி இந்த மன வலிமை ஒரு மனிதனுக்கு வரும் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒருவருடைய பாராட்டுதலும் ஒருவருடைய ஊக்குவித்தலும் தான் ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக இந்த மன வலிமையை கொடுக்கும் என்று சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன். ஆம், உங்களை வலிமைப்படுத்துகிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது மனிதனுடைய பாராட்டுதலாக இருந்தாலும் சரி, அல்லது யாருமே எனக்கு இல்லை, யாருமே என்னை பாராட்டவில்லை, யாருமே என்னிடத்தில் பேசவில்லை என்று சொல்லி நீங்கள் தனிமையில் இருக்கிற பொழுதும் சரி, இந்த வலிமைப்படுத்தல் நமது மனதில் இருக்கத்தான் செய்கிறது. ஆம், இந்த மனது வலிமைப்படுத்தல் நமக்குள் நம்மோடு கூட இருக்கத்தான் செய்கிறது. எது வலிமை என்று சொல்லி நாம் இரண்டாவது எனது வலிமை என்று சொல்கிற வார்த்தையை வைத்து உங்களிடம் சற்று பேசுகிறது. நாம் ஒருவரிடம் சென்று கேட்டு உனக்கு எது வலிமை அல்லது உன்னிடம் இருக்கிற வலிமை என்ன என்று ஒருவரிடம் நாம் கேட்போமானால் அவர்களிடத்திலிருந்து பதிலுக்கு பதிலாக குழப்பம் வருகிறது என்று சொன்னால் அந்த இடத்திலே எது வலிமை என்று சொல்லுகிற குழப்பம் அவர்களிடத்திலே இருக்கிறது என்று பொருள். ஆம், வலிமை, மன வலிமை வேண்டும் உங்களுக்கு என்று சொல்லி நாம் அவர்களிடத்திலே சொல்ல வேண்டும். குறிப்பாக எல்லாம் தெரியும் என்பவர்களை விட என்னால் முடியும் என்று யோசிப்பவர்களே உலகத்தில் தங்கள் வாழ்க்கையிலே ஜெயிக்கின்றனர். அதுவே வரலாறு நமக்கு கற்றுத் தருகிறது. ஆம், வலிமை எங்க இருக்கிறது என்று சொல்லி கேட்டுவிட்டோம். அதற்கு பதில் கூற வேண்டாமா? வலிமை உங்களுக்குள் இருக்கிறது, வலிமை உங்களுக்குள் இருக்கிறது என்று சொல்லி அவர்களிடத்திலே நாம் சொல்லுகிற பொழுது வலிமையே இல்லை, தன்னம்பிக்கை இல்லை, என்னிடத்திலே எதுவுமே இல்லை என்று சொல்கிற அந்த எண்ணத்தில் கூட உங்களால் முடியும், வலிமை உனக்குள் இருக்கிறது என்று சொல்கிற பட்சத்திலே அவனும் வாழ்க்கையிலே சாதிக்கிறான். ஆம், அப்படி ஒரு வார்த்தையினால் தான் இன்று நான் உங்கள் முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். என்னால் எதுவும் முடியாது, எனக்கு எதுவுமே தெரியாது, என்னால் உங்கள் மத்தியிலே பேச முடியாது என்று சொல்லி பேசுகிற பொழுது உன்னால் முடியும், உனக்குள் வலிமை இருக்கிறது என்று சொல்கிற அந்த வார்த்தை என்னை இந்த இடத்திலே உங்கள் முன் நிறுத்தி இருக்கிறது என்று சொன்னால் இன்று நாம் சபதம் ஏற்போம், நாம் உறுதியேற்போம். உங்களை வலிமைப்படுத்துதல் என்ற தலைப்பின் கீழ் நாம் கேட்டிருக்கிற இந்த வார்த்தைகளை நாம் மற்றவர்களை வலிமைப்படுத்துவதற்காக பயன்படுத்துவோம். அதன் மூலமாக இன்னும் பலர் என்னால் முடியும் என்று சொல்லி தங்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவார்கள். அதன் மூலமாக தன்னம்பிக்கையும் தைரியமும் உலகளாவிய அளவிலே நம்முடைய கல்லூரியை வழிநடத்துவதற்கான ஒரு காரியங்களாக அமையும் என்பதில் எவ்வித ஐயப்பாடும் இல்லை. மூன்றெழுத்திலே ஒரு சிறப்பு உண்டு, முத்தமிழ் மனம் உண்டு. மூவேந்தர் முக்கொடி முத்திரைகிற மும்மரசு கொட்டி வாழ்ந்தவர் தமிழர். அவர் சார்ந்த தமிழ் வாழ்வுக்கு மூன்றெழுத்து, அந்த வாழ்வுக்கு அடிப்படையாகும் அன்பிற்கு மூன்றெழுத்து, அன்பிற்கு துணை நிற்கும் அறிவிற்கு மூன்றெழுத்து, அறிவார்ந்தோர் இளையரேவும் காதலுக்கு மூன்றெழுத்து, காதலர்கள் போற்றுகின்ற கடும் வீரமோ மூன்றெழுத்து, வீரம் விளைகின்ற களம் மூன்றெழுத்து, களம் சென்று காணுகின்ற வெற்றி மூன்றெழுத்து, அந்த வெற்றிக்கு நம்மையெல்லாம் ஊக்குவிக்கும் அமைதி மிகு அண்ணா மூன்றெழுத்து என்றார் கலைஞர் கருணாநிதி அவர்கள். வெற்றியின் படிநிலைகள் களம் சென்று காணுகிற பொழுதுதான் வரும். அதற்கு மன வலிமை
தேவைப்படுகிறது. அதற்கு ஒருவர் நம்மை வலிமைப்படுத்துவது நமக்கு தேவைப்படுகிறது. ஆம், நமக்கும் தேவைப்படுகிறது, நம்மை சார்ந்திருக்கிறவர்களுக்கும் தேவைப்படுகிறது. ஆகவே உங்களை வலிமைப்படுத்துங்கள் என்று சொல்ல இந்த தலைப்பின் கீழ் நான் கூறிய கருத்துக்கள் மூலமாக நாமும் பலரை வலிமைப்படுத்துவோம், நாமும் வலிமையாவோம், நாட்டை முன்னேற்றுவோம், வலிமையாக பிரகாசிப்போம், ஜொலிப்போம் என கூறி எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை கூட நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.